முடியலங்க, சத்தியமா முடியல. என் பையனை தாங்க சொல்றேன். அவன் குழந்தையா இருக்கும்போது கூட மார்னிங் ஒரு 2 ஹார்ஸ், ஈவினிங் ஒரு 2 ஹார்ஸ் தூங்குவாங்க. அந்த டைம்ல வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சுது. ஆனா இப்போ அப்படியே தலைகீழா இருக்குங்க. நாம எங்க போனாலும் பின்னாடியே வந்துடுறாங்க. என்ன செஞ்சாலும் அதை நானும் செய்வேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. ஆதிக்கு 1 வயசு இருக்கிறப்பலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்ததுங்க. சாப்பிட மட்டும் ஏதாவது கொடுத்துட்டு பக்கத்துலேயே நம்ம உட்கார வச்சுட்டு கூட என்ன வேலைனாலும் ஈஸியா செய்யலாங்க. ஆனா இப்போ அப்படி இல்லவே இல்லைங்க. இந்த நிலைமை எனக்கு மட்டும் இல்லைங்க. டாலர் பாய் வச்சிருக்க அத்தனை மாமும் இதே கண்டிஷனை தான் இப்போ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. எனக்கு நல்லா புரியுது உங்க கதறல் எல்லாம். நான் என்னோட பையன் அடம் பிடிக்கிறப்போ இந்த ட்ரிக்ஸ் தாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன வேலை செஞ்சாலும் சரி, அந்த வேலையில் தம்பியும் இன்வால்வ் பண்ண வச்சுருவாங்க. சப்பாத்தி போடுறேன்னா அவனுக்கும் கொஞ்சம் மாவை கொடுத்து நீயும் உட்காந்து சப்பாத்தி போடுப்பான்னு சொல்லி கொடுத்துருவேன். துணி காய போடுறேன்னா அவன்கிட்ட 2 சின்ன சின்ன துணியை கொடுத்து நீயும் காயப்படும் சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ என்ன பண்ணாலும் அவனே அதில் இன்வால்வ் பண்ணுறப்போ அவன் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டடாக இன்வால்வ் ஆகுறானே தவிர்த்து அழுகிறதோ அடம் பண்ணுறதோ அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறான். பட் நம்ம அவனை இன்வால்வ் பண்ணாமல் நம்மளே தனியாக செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலையை சத்தியமாக செய்ய முடியாதுங்க. நீங்கள் உங்கள் குட்டீஸை வீட்டில் எப்படி சமாளிக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.